ஹலோ கைஸ், இது நேற்று ஈவினிங் எடுத்த vlog தான். அம்மா சரி ரூபா வந்திருக்கா, ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் பட் ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த எள்ளு கலக்காலாம் போட்டு பூர்ணம் கொழுக்கட்டைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எள்ளு போட்டு ரொம்ப செஞ்சதில்ல. எள்ளு உருண்டை பண்ணுவாங்க வெல்லம்லாம் போட்டு, பட் கொழுக்கட்டையெல்லாம் ஸ்டஃப் பண்ணி நான் பார்த்ததில்ல. எள்ளு ரோஸ்ட் பண்ணி அதை போட்டுருணும் தனியாக. அதுக்கப்புறம் கலக்காவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு அரைச்சி பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். இது ஆயில் எதுவுமே தேவைப்படாது, வெல்லம் போட்டு தான் செய்கிறோம். அதனால் உங்களுக்கு ஃபேட் எல்லாம் கூட இல்லை. கலக்காவும் ரொம்ப நல்லது தான். எள்ளு கலக்காயெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெல்லம் போட்டு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இஷ்டம் தான். அரைக்கிறது வந்து பதம் ரொம்ப தேவையில்லை, சும்மா நொய்யாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது தான். அம்மா ஆல்ரெடி அரிசி மாவு எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் இருக்கும். பிகாஸ் அடிக்கடி கொழுக்கட்டை, முறுக்கு, ஓட்டை வடை அதெல்லாம் பண்ணுறதால அம்மா எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவும் பிசைஞ்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அரிசி மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு எப்போவுமே சுடு தண்ணியில் தான் பிசையணும். கொழுக்கட்டை, ஓட்டை வடை, முறுக்கு எது செஞ்சாலும் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேற்று அம்மா என்ன யோசிச்சுட்டே பிசைஞ்சாங்கன்னு தெரியல, கொஞ்சம் இலக்குன மாதிரி பிசைச்சிட்டாங்க. லைக் ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, பட் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. அதில் ஒன்றும் குறை இல்லை. பட் மாவு மட்டும் கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்ததால் பார்த்து தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்லோவாக. அதுக்கப்புறம் அம்மா நீ பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை மாவு ரொம்ப இலக்குன மாதிரி பிசைஞ்சிட்டேங்க, அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியலன்னு. அப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறமும் ஆமாம் ரொம்ப இதுவாக சாஃப்டாக இருக்குதுன்னு அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சரி பிடிச்சி வச்சிடலாம் அப்படியே. மாவு ரொம்ப இதுவாக இல்லை, பட் ஓரளவுக்கு இதுவாக தான் இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி இட்லி துணி வந்து நல்லா அலசிட்டு பிழிஞ்சிட்டு அது மேலே வச்சு தான் எப்போவுமே ஆவி பிடிக்கணும். அப்படியே எண்ணெய் தடவிலாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி துணியில் வச்சா தான் அது நல்லாயிருக்கும். எப்போவுமே கலர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பிகாஸ் நம்ம எள்ளுலாம் போட்டு வறுத்து அந்த இதில் பண்ணோம் இல்லையா, அதனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம். எவ்வளோ நேரம் வேக வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு பசங்களுக்கு. வீட்டில் அதுவும் இல்லாமல் இப்போ சம்மர் வேறு வருது, லீவில் இருப்போம். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு vlogல பார்க்கலாம்.